Hi guys, welcome back to Homemade Cooking Channel. அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுமா நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான லட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு நான் பூந்தி பொரிச்சு எடுத்து தான் செய்ய போகிறேன். நான் பிளைண்ட் பண்ணாமையே பொரிச்ச பூந்தியிலே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 500 கிராம்ஸ் கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், சரியாக தெளிவாக கொடுத்துருப்பேன். இதே மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது மாவு நான் நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. பாருங்கள், சரியான பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் தான் நம்ம மாவு ரெடி பண்ணணும். இதில் நான் 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஏலக்காய் பவுடர் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவு கொஞ்சமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நாங்கள் லட்டு செஞ்சோமாக்கா 3 கலரில் செய்வோம். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட க்ரீன் கலர் இல்லாததுனால நான் ரெட்லேயும் எல்லோவிலையும் தான் லட்டு செய்கிறேன். ஸோ ரெட்டு நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன், நிறைய எடுத்துக்கல. தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த கலரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம எப்படி பூந்தி பொரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் இதோட குழிக்கரண்டி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டை உள்ள கரண்டியாக தான் எடுத்துக்கிட்டேன். அதில் தான் மாவு ஊற்றி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த மாவு ஊற்றுனதோட அந்த அழகாக போயிட்டு ரவுண்டு பால்ஸாக, சின்ன பால்ஸாக உளுந்து அது எப்படி பிரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். அப்போ தான் லட்டு பிடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேக விட்டாலே போதும். அதிக நேரம் நம்ம எண்ணெயில் வேக விடணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் கிறிஸ்பி ஆயிரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்ம பூந்தியை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. பூந்தியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்குவோம். அடுத்ததாக ரெட் கலர் பூந்தியும் எப்படி பொரிச்சு எடுக்கலான்றதையும் வாங்க பார்க்கலாம். இந்த பூந்தியை முதல்ல நான் எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போது விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் நாங்கள் லட்டு வீட்டில் செஞ்சுருவோம். ஆனால் கொழுக்கட்டை எப்பயுமே நாங்கள் கடையில் தான் வாங்குவோம். ஸோ அதனால தான் இந்த தடவையும் நான் லட்டு வீட்டில் செஞ்சுட்டு கொழுக்கட்டை கடையில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அதோட ரெசிபி என்னால் போட முடியல. இப்போ பாருங்கள், நான் ரெட் கலரில் பூந்தி பொரித்து அழகாக எடுக்கிறேன். எண்ணெய் சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பூந்தி போட்டோன்னே அழகாக வரும். எண்ணெய் சூடு இல்லைனாக்கா அந்த பூந்தி சரியாக வராது. இப்போது இந்த பூந்தியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் வேக விடக்கூடாது. அப்புறம் பூந்தி நல்லா கிறிஸ்பி ஆயிரும். லட்டு சாப்பிட முடியாது, சாப்பிட்டாக்கா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. விநாயகருக்கு பிடிச்சமான உணவுகளில் ஒன்று பார்த்திங்கன்னா லட்டுன்னு தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அதனால தான் அதை நான் என் கையாலே வீட்டில் செஞ்சுருக்கேன். இதை நாங்கள் அன்னதானத்துக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால தான் நான் அதிக அளவு லட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், நான் அழகாகவே பூந்தி பொரித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக cashew, raisin, almonds எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் as usual பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நெய் தான் விட்டுக்கணும். நெய்யில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் தான் லட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி நெய் மெல்ட் ஆக்கி வச்சுட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா சூடேறட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வாங்க எவ்வளோ cashew nuts எடுத்துருக்கேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைசின், இது ஆல்மண்ட்ஸு, cashew nuts. ஆல்மண்ட்ஸ் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஆல்மண்ட் தான் போடணும். ஆல்மண்ட்ஸ் போட்டுட்டு
கொஞ்ச நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணாலே போதும். அடுத்ததாக இப்போது cashew nuts ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நம்ம ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா ரைசின் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இது ரெண்டையும் முதல்ல வறுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நட்ஸ் எப்பயுமே கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால தான். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு சீனி பாவு காய்ச்சிக்கலாம். சீனியை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்காக இந்த பாவு நம்ம காய்ச்சி எடுக்கணும். இந்த சீனி பாவு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம லட்டுக்கு சீனி பாவு காய்ச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் திக்காக்கிட்டேன். இன்னும் அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டி வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒட்டி வரும்போது தான் நம்ம இதை இறக்கணும். இப்போது நட்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணியாச்சு, சீனி பாவும் காய்ச்சியாச்சு. அடுத்ததாக இந்த பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பூந்தியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா அந்த கலர் ரெண்டு கலரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம பூந்தி லட்டு பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா அழகாக வரும். இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதில் நட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நட்ஸ் இன்னும் கொஞ்சம் சூடாகவே இருக்கிறதுனால நான் ஸ்பெக்டுலா பாய்ச்சி தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நட்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அதிக அளவு ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் லட்டு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வராது. சுகர் சிரப் கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கணக்காக லட்டு பிடிச்சி எடுங்க. லட்டு பிடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பூந்தி லட்டு பிடிக்கிறோம். நம்ம இதை பிளெண்ட் பண்ணாமல் போட்டு அப்படியே லட்டு பிடிக்கிறோம் பாருங்கள். பிடிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டில் நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி நீங்கள் பிடிச்சிங்கனாக்கா லட்டு அழகான ஷேப்பில் வந்துடும். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக பூந்தி எப்படி அரைச்சி லட்டு பிடிக்கலான்ற வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். கணக்கான அழுத்தம் கொடுத்து பிடிச்சி எடுங்க. நல்லா சூப்பராகவே லட்டு வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக பிடிச்சி எடுத்துட்டேனே. நான் என்னோடய கைக்கு ஏற்ற மாரி சின்னதாக தான் பிடிச்சிருக்கேன். நார்மலாகவே என் கைக்கு சின்னதாக தான் வரும். லட்டுன்னு இல்லை, என்ன செஞ்சாலும் சின்னதாக தான் பிடிக்க வரும். ஸோ அதனால் நான் சின்னதாக தான் பிடிச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த பூந்தியை கொஞ்சமாக அரைச்சி போட்டு கூட நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு எப்பயும் இப்படி தான் பிடிக்கும். அதனால் நான் இப்படியே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி எல்லா லட்டும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் லட்டுலாம் பிடிச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லட்டு. கொஞ்சம் கூட விரிசலே இல்லை பாருங்கள், அழகாக வந்திருக்கு லட்டு. கணக்கான பதத்தில் சுகர் சிரப்லாம் நீங்கள் ரெடி பண்ணி அந்த லட்டு பூந்தி பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு லட்டு சூப்பராகவே வந்துடும் வீட்டிலே. இதுதான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி என்னோட ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். இந்த லட்டு பார்த்திங்கனாக்கா நாங்கள் அன்னதானத்துக்கு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ லட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ்.